வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. புதுச்சேரியில் விடுப்பு எடுக்காமல் தீவிரமாக பயிற்சியில் ஈடுபட்டு வந்த பயிற்சி காவலர் சுருண்டு விழுந்து மரணமடைந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காவலர் பயிற்சி பள்ளியில் நடந்தது என்ன? புதுச்சேரி நெட்டப்பாக்கம் சூரமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர் 26 வயதான விஜய். பிடெக் பட்டதாரியான இவர் கடந்த 2022ஆம் ஆண்டு நடந்த புதுச்சேரி காவலர் தேர்வில் தேர்வு செய்யப்பட்டார். கடந்த ஆண்டு ஜூன் முதல் கோரிமேடு காவலர் பயிற்சி பள்ளியில் தங்கி காவலர் பயிற்சி பெற்று வந்தார். இறுதிக்கட்ட பயிற்சி நடந்து வந்த நிலை கடந்த 29ஆம் தேதி காலை ரோட்வாக் எனப்படும் 10 கிலோமீட்டர் தூரம் துப்பாக்கியுடன் நடக்கும் பயிற்சி நடைபெற்றது. 10 கிலோமீட்டர் பயிற்சி முடித்து பயிற்சி பள்ளிக்கு திரும்பிய போது காவலர் மைதான அலுவலகம் அருகே விஜய் சுய நினைவிழந்து மயங்கி விழுந்தார். துப்பாக்கியுடன் கீழே விழுந்தவரின் வாயில் நுரை தள்ளியதால் அவரது நண்பர்கள் விஜயை மீட்டு உடனடியாக ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதித்தனர். சுய நினைவு இன்று 2 நாட்கள் சிகிச்சை பெற்று வந்த விஜய் செவ்வாய்க்கிழமை மாலை சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். பயிற்சி காவலர் விஜய் ஏற்கனவே இருதய பாதிப்பிற்கு சிகிச்சை பெற்று வந்ததாக கூறப்பட்டது. இருப்பினும் பயிற்சியை சிறப்பாக முடித்து முதல் நிலை பெற வேண்டும் என்ற ஆர்வத்தில் ஒரு நாள் கூட விடுப்பு எடுக்காமல் பயிற்சி பெற்று வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பயிற்சி காவலர் இறப்பு குறித்து கோரிமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பயிற்சி காவலர் விஜயின் மறைவு சக காவலர்களை மிகுந்த மனவேதனையில் ஆழ்த்தியுள்ளது.